ஓம் ஸ்ரீ குருவே நமக. மக்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்தால் தம் இதயம் நொந்து புண்படுவதாகவும், தங்கள் எதிராளிகளை மன்னித்து அவர்கள் இழைத்த கொடுமைகளை சகித்து கொண்டால் தாம் மிக்க மகிழ்ச்சியடைவதாகவும் பாபா கூறுகின்றார். இப்போதைக்கு மட்டுமல்லாது வரப்போகும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் மிக உயரிய படிப்பினையாகும் இது. பாமர மக்களை துன்புறுத்தி வரும் கொடிய அசுரர்களின் சுமையை தாங்க முடியாமல் தவித்து கொண்டு பூமி ஒரு பசு உருவில் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு வரலாறு காணப்படுகிறது. இன்று உலகம் முழுவதும் இத்தகைய காட்சியையே காண்கிறோம். வெறுப்பு, அழித்தல், சூறையாடுதல், வாய்மையையும் தூய்மையையும் அறவே புறக்கணித்தல் ஆகியவையே இன்றைய உலகின் அன்றாட வாழ்க்கை வரலாற்றில் காணப்படும் முக்கிய அம்சமாகிவிட்டது. ஒரு மனிதனின் நகங்களிலும் பற்களிலும் சக மனிதனின் இரத்தக்கரை படிந்திருக்கிறது. குற்றவாளி தம் செய்கைக்கு வருந்துவதில்லை, அதிலே திளைக்கிறான். மனித குருதி நிறைந்த தேக்கங்களிலே சமுதாயமே மூழ்கிவிடக்கூடிய அபாய நிலை காணப்படுகிறது. மனித உருவம் ஊழித்தீயினால் விழுங்கப்பட்டு சில பாறைகளுக்கிடையே புதைபொருளாக பிற்கால மக்களால் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இந்த பேரழிவை தடுக்கக்கூடிய சக்தி ஒன்றே ஒன்றுதான். அதுதான் பிரேமை. தயையுடன் இரு என்று அசுரர்களுக்கு பகவான் அளித்த அறிவுரை இதுவே. இந்த தெய்வீக நட்போதனையை வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கக்கூடும் என்று விளக்கி காட்டுவதே பாபாவின் முழு வாழ்க்கையுமாகும். பாபாவின் அறிவுரையை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ, கடைபிடிக்கிறோமோ, பரப்புகிறோமோ அந்த அளவுக்கு பயங்கரமான அழிவு காலத்தில் இருந்து மனித சமூகம் தப்பிவிடும் வாய்ப்பு அதிகமாகிறது. இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். அதாவது, சத்திரிய பலத்தினால் என்ன பயன் ஆகுமோ அதைவிட இந்த ஆன்மீக பலமே சக்தி வாய்ந்தது என தாம் வசிஷ்டர் மீது ஏவிய கணைகள் யாவும் பயனற்று போனபோது அரசராக இருந்த விஸ்வாமித்திரர் கூறியதாக சொல்லப்படுகிறது. தமக்கு அருகில் வசிஷ்டர் வைத்திருந்த பிரம்ம தண்டம் எல்லா கணைகளையும் விழுங்கிவிட்டது. இவ்வாறு சாயியின் நட்போதனைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது இந்த உலகத்தில் வருகின்ற தோஷங்களாகிய இந்த தீய குணங்கள் நம்மை அண்டாமல் இந்த உடலையும் மனதையும் வாக்கையும் காப்பாற்றிவிட முடியும் என்கின்றார் நரசிம்ம